இவர் தான் நம்ம கார்த்தினை. இவர் ஃபோன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட கொடுத்துருந்தாரு. நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் கொடுத்தோன்னு கேட்கலாம். அதுக்காக அந்த ஃபோனுக்காக இவர் என்னென்ன சிரமத்தை அனுபவிச்சாரும் கேட்டுக்கலாம். இவர் எப்போ பார்த்தாலும் எப்போ என்ன பார்த்தாலும் அவர் கேட்டே இருப்பார், எப்படிங்க ரெடி பண்ணீங்க, எப்படிங்க ரெடி பண்ணீங்கன்னு. அதை நீங்களும் இப்போ கேட்டுங்க எப்படின்னு. ஆமாங்க, மச்சான் அவருடைய ஃபோனு கொஞ்சம் ரிப்பேரில் இருந்ததுங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும்போதே ஆஃப் ஆயிருங்க. அப்புறம் 2 3 கடையில் தெரிஞ்ச கடையிலலாம் கொடுத்தனுங்க. கொடுத்ததையும் அவங்க என்னன்னாங்கன்னா பேட்டரி போச்சுங்கிறாங்க, ஒருத்தர் டிஸ்பிளே போச்சுங்கிறாங்க, ஒருத்தர் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னே தெரியலைங்க. அப்புறம் ஒரு நம்ம ஃப்ரெண்டுங்க ரெகுலராக நம்ம வண்டியில் வந்துட்டு இருந்தாருங்க. அப்புறம் அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி நம்ம மச்சானுடைய ஃபோன் ஒன்று இருக்குதுங்க, அது இந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியல, இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தனுங்க. அவர் என்னன்னா ரெடி பண்ணி தர கொண்டு வந்து கொடுனாரு. அப்புறம் இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தனுங்க. அவரும் நல்ல முறையாக ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. அப்போ நான் கேட்டேன் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியலைங்க, உங்கள்கிட்ட வந்து கொடுத்தா அது என்ன கம்ப்ளைண்ட்டுங்க அப்படின்னு நான் கேட்டேனுங்க. அதுக்கு அவர் சொன்னார் ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்லைங்க, ஒயர் விட்டு போச்சு, அதை மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னாருங்க. நல்லா சிறந்த முறையில் ரெடி பண்ணி கொடுத்தாரு. கம்மியான அமௌண்ட்டுக்கு சிறந்த முறையில் ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. நம்ம கடன் நம்பி வரலாமாண்ணா? தாராளமாக வரலாங்க. அவர்கிட்ட நான் இன்னும் மேற்கொண்டு 2 ஃபோனை ரெடி பண்ணியிருக்கிறேனுங்க. அண்ணனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் நம்ம கடைக்கு தேடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. பெஸ்ட் ப்ரைஸ்ல உங்களுக்கு